அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026 ஆண்டிலாவது தன்னுடைய வாழ்க்கை மாறுமா என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. அந்த வகையில் மேசராசனியர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்களாக 2026 வேலை, தொழில், பணம், பொருளாதாரம், காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், ஜோதிட பயிற்சி விளைவுகள், புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் இதன் காரணமாக வரப்போகுது, இந்த ஆண்டு மொத்தத்தில் மேசராசனியர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா சவால்களா என்பதை பற்றி முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026 ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், ராகு ஆகிய இருவருமே லாபஸ்தானத்தில் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் சஞ்சரிப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்கும். கூடுமானவரை மேசராசினியர்களான நீங்கள் இந்த ஆண்டில் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று உங்களால் சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியில் கேது சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மன ஆறுதலையும் தரும் விதமா அமைய இருக்குதுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2026 ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகளையும் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த ஆண்டு மேசராசனியர்களான நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு குறிப்பாக திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. பல மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட புத்திர பாக்கியம் இல்லையே என்று பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு ஆறுதலும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. இந்த புத்தாண்டினுடைய ஒரு நல் வரவாக உங்களுடைய குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். அந்த அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வருமானம் வருகிறதே என்ற பெயரில் அதை அனாவசியமாக செலவு செய்வதை தவிர்த்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது அல்லது கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதும், தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதும், அதே போல் நேரம் தாழ்த்தி உணவு உண்பது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல பிரிந்திருந்த கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. குறிப்பா விவாகரத்து வரை சென்று கணவன் மனைவிக்கு நாம் செய்தது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து நீங்கள் தற்போது உங்கள் உறவு, அதாவது கணவன் அல்லது மனைவி இவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த முயற்சிக்கு உங்களுடைய குழந்தைகள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல காதல் செய்து கொண்டிருக்கும் மேசராசினியர்கள் இருவீட்டாரின் சம்மதத்தை நாடி இருப்பவர்களுக்கு இருவீட்டாரின் சம்மதம் எளிதில் கிடைக்க இருக்குங்க. இருந்தாலும் அவர்கள் முழுமையாக சம்மதம் சொல்லும் வரை சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த 2026 ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே பெண்ணுடைய விருப்பத்தையும் நீங்கள் தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அல்ல அவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு கூட இந்த உறவில் அவ்வளவு இணக்கம் இல்லை என்றாலும் கூட இந்த உறவை அதோடு விட்டு விடுவது உங்களுக்கும் நல்லது, எதிர்பாலினத்தவருக்கும் நல்லதுங்க. அதே போல் எந்த ஒரு முரட்டுத்தனமான நடவடிக்கை
நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டான புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவை எடுத்துக்காட்டுதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக உள்ளத கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உற்சாகத்தை தருங்க. புதிய துறைகள்ல நீங்கள் அளவோடு முதலீடு செய்யலாம், லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 2026ஆம் ஆண்டான இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை சுக்கிரனுடைய அதிபத்தில் தாங்க இருக்கு. புதனும் இத்துறையில் அதிகாரம் இருக்குதுங்க. இவ்விரு கிரகங்களும் கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வலம் வருகிறாங்க. புதிய அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த புத்தாண்டான 2026ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் அரசியல் துறையினருக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும்போது, அரசியல் துறை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆதரவும் பெருக இருக்கு. நிகழ இருக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயலை செய்யும் போது நிச்சயம் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஆதரவு பெருக இருக்குங்க. இதனால் கட்சியிலும் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருகின்றன. ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் செழித்து வளரும். தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நல்ல உபகரணங்கள் கிடைக்கும். அதே போல் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதியும் சோர்வும் மேலிட இருக்கு. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்குங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்களின் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டுள்ளவர் சுக்கிரன் ஆவார். அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கூறுகிறது ஜோதிட கலை. இவர்களில் சுக்கிரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறார்கள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தருங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதிங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அதே போல் வீட்டில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நினைத்து நீங்கள் பிரார்த்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.